நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவுகளுடன் சாமுண்டி மந்திராலயா பதிவிட்டு வருகிறது. இன்றைய பதிவாக முருகனின் ஒவ்வொரு தேடல்களும் இருக்குது. சாமி, நான் மாந்திரிக படிச்சுட்டு வரேன். எனக்கு மாந்திரிகத்தினுடைய தன்மைகள் சித்தியாக மாட்டேங்குது. பெரிய குருமார்கள்ட்ட படிச்சுட்டேன், போயிட்டேன். குருவே எனக்கு வரணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஒரு ஆற்றல் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் தோரணைமலைன்னு ஒரு மலை இருக்குது. நீங்கள் போங்க, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் அதை ஆய்வு பண்ணிகிட்டே வாங்க. போகிறதுக்கு முன்னால் இப்போ உங்கள் கையில் இருக்க செல்லுலே பார்த்துட்டு அங்கே அகத்தியருடைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. தோரணமலையில் அகத்தியர் எப்படி அகத்தியர் வந்தார், அதனுடைய புராண கதைகளை நீங்கள் நான் இதில் சொல்ல தேவையில்ல. நிறைய ஞானிகள் அதை பற்றி பேசியிருக்காங்க. அதான் நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல சில சித்தர்களுடைய வழிபாடுகள் எப்படி இப்போ நம்ம திருவண்ணாமலை, சித்தர்கிரி, இதே மாதிரி பல்வேறு இடங்களில் சித்தர்களுடைய இது இருக்கோ, அந்த சித்தர்களுடைய வழிபாடுகள் நீங்கள் அங்கே போய் தியானம் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்ட உங்கள் குருமார்கள்ட்ட படிச்சுக்கிட்ட மந்திரங்களும் சரி, சில உச்சாரணங்களும் சரி, நீங்கள் அங்கே போய் தோரணமலையில் பண்ணினீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்களை உங்களால் அதில் உணர முடியும். சில மூலிகை சாபநிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மைகள், சாபநிவர்த்தி எப்படி ஆகுது. சமீபம் நான் ஒரு மூலிகை பண்ணுறேன், அந்த மூலிகை சாபநிவர்த்தி ஆக மாட்டேங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் தீட்சை வரணும். அங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்குது. அந்த குளத்தில் குளிச்சுட்டு அகஸ்தியர்னுடைய தன்மைகள் எல்லாம் இருக்குது. அந்த அகஸ்தியர் பாதம் பட்ட இடம், அவர் அதிக நாட்கள் அங்கே வசித்த இடம் அந்த தோரணமலை முருகன். அந்த தோரணமலை முருகன்கிட்ட போயிட்டு நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு காளி கோயிலில் போயிட்டு அங்கே சில தீட்சைகள் வாங்கணும். நீங்கள் காளி கோயிலில் போய்ட்டு நான் மாந்திரிகர்னு சொன்னாலே அவங்க சில தீட்சைகள் கொடுப்பாங்க. அந்த தீட்சைகள் சார்ந்து பண்ணி நீங்கள் அதில் ஒரு நல்ல ஆற்றலை, நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் போய் அங்கே படிக்க முடியுமானா நீங்கள் படித்ததை பலிதமாக்கக்கூடிய இடம் தோரணமலை. இப்போ என்னை படிக்கக்கூடிய குரு சிஷியர்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சீடர்களுக்கெல்லாம் இங்கே வாங்க, முடியலையா உங்களுக்கு தீட்சை எடுத்துன்னு கரெக்டாக வரலாம், நேராக தோரணமலை கூட்டிகிட்டு போய் காளி கோயிலில் போய் தீட்சை கொடுத்து விட்ருவோம். ஏன்னா அகஸ்தியர் இருந்த இடம், அகஸ்தியர் வாய்ந்த மண். அதனால் தோரணமலையில் அவ்வளோ ஒரு அற்புதங்கள் இருக்குது. அப்புறம் மாந்திரிகர்கள் இருக்குது. அங்கே ஒரு காளி இருக்குது. அந்த காளி பிரசிஷ்ட பெற்ற காளி. அந்த காளி என்னுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே தெரிஞ்சுக்கிடலாம். போகிறதுக்கு முன்னால் அதை ஒரு ஆய்வு பண்ணிக்கிடுங்க. நான் மாந்திரிகம் படித்து இருக்கக்கூடியவங்க போங்க அப்படின்னு சொல்லத்தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்க்க நோய் நொடிகள் இருக்கவங்களும் அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய்கள் குறையும், எந்த பிரச்சனையும் இருக்காது. மாந்திரிகருக்கு அவர் உட்கார்ந்து வேலை செய்த இடம், அகத்தியர் மூலிகைகள் அரைச்ச இடம், அந்த இடத்துலலாம் மூலிகைகளை சாபநிவர்த்தி பண்ண இடங்கள்லாம் இருக்குது. அந்த சாபநிவர்த்தி பண்ண இடங்களில் போய் நீங்கள் மூலிகை சாபநிவர்த்தி பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே அந்த மூலிகை, நீங்கள் எந்த மூலிகை மாந்திரிகர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மூலிகை அங்கே இருக்கும். நீங்கள் போங்க, உங்களுக்கு தெரியும். அதான் அந்த மலையில் சித்தி பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே சித்தி ஆகும். அதனால தான் நான் அங்கே போய் சொல்கிறேன். ஏன்னா அங்கே ஆல்ரெடி சித்தி பண்ணி அவங்களுடைய வைப்ரேட்டுகள் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன் நண்பர்களே, தென்காசி மாவட்டம் தோரணமலைக்கு போங்க, மூலிகை உங்களுக்கு சித்தியாகும். நீங்கள் சாபநிவர்த்தி பண்ணதுக்கு உண்டான தெய்வீக ஆற்றல் அகத்தியரால் உங்களுக்கு கிடைக்கும். அகத்தியரே அனைத்தும் சக்திகளும் அடைந்த அகத்தியர் உங்களுக்கு அருள் பாலிப்பார் தோரணமலை. நன்றி, வணக்கம்.